மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல இந்த வீடியோ பண்ணுறதுல எனக்கு வருத்தம் இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு திருமாவளவன் மேலே பெரிய மரியாதை இருக்குது. அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பெருசாக நான் வீடியோ போட மாட்டேன். காரணம் என்னன்னா, அவருடைய அரசியலை பார்த்து பழக்கப்பட்டவனா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அந்த முரண்பாடு வச்சு அவர்கிட்ட பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் ஒரு 4-5 மாதம் முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் அவர் பேசினதை தெரிஞ்சே தவிர்த்துட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த இடத்துல நான் சும்மா விட மாட்டேன். மதச்சார்பின்மை சம்பந்தப்பட்ட ஒரு பேரணி நடக்குது. அந்த பேரணியில் எங்கள் அண்ணனை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த பேரணிக்கும் தாவேக்கா எதுவும் எதிரான நிலைப்பாடில் இருக்கா? இல்லை எங்கள் அண்ணன் அந்த மாதிரி பேரணிகள் நடத்தக்கூடாதுன்னு ஆசைப்படுற ஒருத்தரா? எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற அத்தனை மேடையிலையுமே சினிமா காரணமாக விஜய்க்கு ஓட்டு விழுங்குங்க. சினிமா தான் விஜய் பின்னாடி இந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் நிற்கிறதுக்கு காரணம்னு சொல்லி சினிமாவை முடிச்சு போட்டு எங்கள் அண்ணன் பின்னாடி நாங்கள் நிற்கிறதா கொச்சைப்படுத்திக்கிட்டே இருந்தால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணன் பின்னாடி நாங்கள் நிற்கிறதுக்கு சினிமா மட்டும் காரணம் இல்லை. இந்த 5 குவாலிட்டி எங்கள் அண்ணன்ட்ட இருக்குதுனால தான் அவர் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த 5 குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கம் நின்றுப்போம். இந்த யங்ஸ்டரை பார்த்தீங்கன்னா இவ்வளவு கீழ்த்தனமாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அந்த தாட் ப்ராசஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உடைக்கணும்னு நினைக்கிறேன். திருமாவளவனை ஒரு விஷயத்தை ஆழமாகவும் தெளிவாகவும் சொல்லிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். எங்கள் அண்ணன் பின்னாடி நான் நிற்கிறதுக்கு 5 காரணங்களை சொல்கிறேன். இதில் சினிமா காரணம் கிடையாது. சினிமாவை தடுத்துட்டு என்னால் 5 விஷயங்களை பேச முடியும். இந்த 5 விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத சுய பரிசோதனை பண்ணிக்கங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம்ண்ணே, சினிமா மட்டும் காரணம் இல்லைண்ணே. இந்த ஒரு குவாலிட்டி எங்கள் அண்ணன்ட்ட இருக்குது. அதாவது சினிமாவை தாண்டி இது விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே அவங்க பண்ண நலத்திட்ட உதவிகள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கு, தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. இது எப்படின்னு சொல்கிறேன்னா, விலையில்லா விருந்தமாக இருக்கட்டும், படிப்பகமாக இருக்கட்டும், தளபதி வீடு கட்டி கொடுக்கும் திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அழகாக யோசிச்சு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டு வருகிறார்கள். இப்போ நான் பேசுகிற தருவாயில் விலையில்லா விருந்தகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல 10 பேரோட பசியை போக்குறதுக்கான வேலை நடக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாத போது மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச தன்னுடைய சம்பளத்தில் என்ன செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மனிதர், மக்களை தொடர்ச்சியாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர், மக்களுக்காண்டி தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட ஒருத்தர். இந்த மக்களோட பிரச்சனைக்கு எந்த மாதிரி திட்டங்களை தீட்டலாம்? ஒரு இயக்கமாக இருக்கும்போது இப்படிலாம் திட்டம் திட்டிலாம் வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு இயக்கமாக இருக்கும்போது டக்குன்னு ஒரு இடத்த கூப்பிடுவாங்க, டக்குன்னு ஒரு சாப்பாடு போடுவாங்க, டக்குன்னு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு இயக்கமாக இருக்கும்போதே மக்களுக்கு தொடர்ச்சியான நலத்திட்ட உதவிகளை செஞ்ச ஒருத்தர் கையில் தமிழக பட்ஜெட்டோட வரவு மட்டும் சொல்கிறேன் 3.3 லட்சம் கோடி. இந்த காசு எங்கள் அண்ணன் கையில் இருந்தால் எங்கள் மக்களை எவ்வளோ பார்த்துப்பாங்க? 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கும் போதே அவரால் இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியுது. மொத்த பட்ஜெட் என்னோட வரித்தொகை அத்தனையுமே எங்கள் அண்ணனுக்கு நான் கொடுத்தேன்னா பட்ஜெட் மூலமாக அந்த காசை வச்சு எவ்வளோ தூரம் செய்வாப்பில். இந்த காசு எங்கள் அண்ணன் கையில் கிடச்சி அவ்வளோ தூரம் நலத்திட்ட உதவிகள் செய்வாங்கங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நாங்கள் அத்தனை பேருமே ஆசைப்படுறோம். ஏன்னா அவர் மக்கள் இயக்க தலைவராக இருக்கும்போதே அவரால் இவ்வளவு செய்ய முடியுது. அப்போ முதலமைச்சராக இருந்தால் எவ்வளவு செய்வார்? இந்த ஒரு காரணம் எங்கள் அண்ணன் பின்னாடி நிற்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்குது. இப்போ நான் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அணுகுனாங்கன்னா நிரந்தர தீர்வை நோக்கி அணுகுவாங்க. அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 10 நாள் அரசியல் பண்ணோம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டோம், இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை நிறையா அந்த யங்ஸ்டர் பார்த்துட்டோம். ஆனால் ஒரு பிரச்சனை எடுத்தால் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி தேடி போகிற அரசியல் தலைவரை நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி தான் கண்ணுக்கு தெரிகிறாரு. நிர்பயா நிதியை பயன்படுத்தி பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணுங்க. ஒருவேளை அந்த பாதுகாப்பை தாண்டி எதுவும் தப்பு நடந்துச்சுன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மட்டும் விசாரிக்கிறதுக்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைங்க. இப்படின்னு சொல்லி பட்ஜெட், அதாவது தமிழக பட்ஜெட்டில் வெற்று வாக்குறுதிகள் போடுறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. மக்களுக்கான ஸ்கீமை முதல்ல கொண்டு வரதை முதல்ல ஆணித்தனமாக பேசுங்க, செயல்படுங்கன்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனையை எங்கள் அண்ணனோட அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த பிரச்சனை நான் பார்த்துட்டேன், இந்த பிரச்சனையை பற்றி நான் யோசிக்கும் போது எனக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்குது, நான் தான் இதை செய்யணும்னு கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே இந்த சொல்யூஷனை செய்யலாம், இந்த பிரச்சனைக்கு என்னுடைய சொல்யூஷன் இதுன்னு சொல்லி பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில் சொல்யூஷனை பேசுகிற முதல் அரசியல்வாதியாக எங்கள் கண்ணுக்கு எங்கள் அண்ணன் தெரிஞ்சார். அதனால தான் தொடர்ச்சியாக எங்கள் அண்ணன் பின்னாடி நிற்கிறமே தவிர சினிமா மட்டும் காரணம் கிடையாது அப்படிங்கிறத என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட். இப்போ மூணாவது, இவ்வளோ பெரிய யங்ஸ்டர் கூட்டம் இது வரைக்கும் அரசியலை பார்க்கல. அப்படிப்பட்ட யங்ஸ்டர் கூட்டம் அத்தனை பேருமே இன்னைக்கு அரசியலை கவனித்து உங்கள் கூட 1-to-1 பேசிகிட்டு இருக்கேன்னா காரணம் அந்த ஒரு மனுஷன் தான். இளைஞர்கள் அரசியலுக்கு வரணுங்கிறத வாய்
வாய்க்கிலேயே பேசுகிறீங்க, அப்படி இளைஞர்கள் அரசியலுக்கு வரும்போது சினிமா தான்பா உங்களுக்கு, சினிமாவை தாண்டி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்களே எங்களை மட்டப்படுத்துறீங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். அதாவது ஒரு கொள்கை வழி அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை எங்கள் அண்ணன் வலியுறுத்துறாரு. சமூக நீதி சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறாரு, மதச்சார்பின்மை சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறாரு, காமராஜரை எங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு, பெரியாரை எங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு, அம்பேத்கரை எங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு, அஞ்சலி அம்மாளை எங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு, வேலுநாச்சியரை அறிமுகப்படுத்துறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்துத்துவ அரசியல் மத அரசியலை எங்கள்கிட்ட சொல்லலை. இப்போ இவ்வளவு பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கொள்கை வழியில் மட்டும்தான் நான் அரசியல் பண்ணுவேன், நான் வந்தது துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ ஆகிறதுக்கு வரல, நான் இந்த கொள்கைகளை வச்சிருக்கேன், இந்த மண்ணுக்கான கொள்கைகள், இந்த மண்ணுக்கான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவங்க என் கூட கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு நான் கூட்டணிக்கான அதிகாரத்தை சேர்த்து தரேன், ஏன்னா நம்ம கொள்கை வழி அரசியலை இங்கே முன்னெடுக்கணுங்கிறதுல எங்கள் அண்ணன் தெளிவாக இருக்காரு. இப்போ அவர் நினச்சிருந்தா பிஜேபி பக்கம் போயிருந்தா இன்னைக்கு அவர் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தின் பக்கத்தில் இருந்திருப்பார், எவ்வளோ விஷயங்கள் அவர் கிடச்சிருக்கும். அப்படிப்பட்ட பிஜேபியை இன்னைக்கு கொள்கை எதிரியாக வச்சு பிஜேபிக்கு எதிரான விஷயத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறாரு. இந்த கொள்கை சார்ந்த போராட்டம் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்கிறேன்னா, வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மசோதா சைன் ஆகிறதுக்கு முன்னாடி, ஜனாதிபதி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்தின கட்சி தமிழக வெற்றி கழகம். அதோட அந்த ஒரு நாள் கூத்தோட விட்டு போல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சட்ட போராட்டம் நடத்தி அபிஷேக் மணி சிங்கமாய் மிக முக்கியமான வழக்கறிஞரை வச்சு பிஜேபியோட அந்த அகங்காரத்தை உடைக்கிற முயற்சியில் எங்கள் அண்ணன் ஈடுபட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையுமே கொள்கை வழியில் அணுகிறது. இந்த பிரச்சனையை நான் எப்படி அணுகினாலும், எவ்வளோ தூரம் என்னுடைய அரசியல் பாதைகள் எப்படி இருந்தாலும் இந்த கொள்கை வழி அரசியலை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன்னு சொல்லி அதிமுக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வான்னு பேசும்போது, இந்த கொள்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களால் அரசியல் கட்சி அமைக்க முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது, அதனால வேணான்னு சொல்லி அதை உதறி தள்ளிட்டு தனித்து நிற்பேன்னு சொல்லி இந்த களத்தில் நிற்கிற ஒருத்தரை பார்த்து நீங்கள் வந்து சினிமா காரணமாக தான் நீங்கள் பின்னாடி நிற்கிறீங்கன்னு சொல்லி எங்களை கொச்சப்படுத்தினா அது எவ்வளோ தூரம் மிக முக்கியமானதாக இருக்கும், மிக கேவலமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய மூணாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இப்போ நாலாவது மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அது என்ன, சினிமா காரணமாக நிற்கிறது. சினிமானா அவ்வளோ இலக்கரமாக போச்சா? சினிமா ஒரு தொழில், அந்த தொழில் செய்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ மோசமானவங்க மாதிரி தொடர்ச்சியாக நீங்களும் சீமானவர்களும் சித்தரிக்கிறீங்களே, அது எப்படி சரியானதாக இருக்கும்? அப்படியே சினிமா காரணமாக இருந்தாலும் சினிமாவில் ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு நான் அரசியல் பண்ணுவேன் நான் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சினிமா பயணத்தை, அப்படிப்பட்ட அந்த உச்சபட்ச அந்த இடத்த நான் விட்டு கொடுத்துட்டு நான் இந்த அரசியல் பணிக்கு வர்றேன், நான் முழுக்க இனிமேல் மக்கள் பணி தான் என்னுடைய பணிங்கிற ஒருத்தரை சினிமா காரணமாக தான் நீங்கள் பின்னாடி நிற்கிறீங்க, சினிமா காரணமாக தான் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது எப்படிப்பட்ட அரசியல் இங்கே நான் இங்கே கேட்குறேன். சினிமாவில் ஏன் அவரை நாங்கள் எல்லாருமே ஆதரித்தோம், அவரை ஒரு உச்சபட்ச நடிகர் ஆக்கணும்னா எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் இன்றைக்கி விஜய் நான் உச்சபட்ச நடிகராக இருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற சினிமாவை விட்டு தான் அந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. அரசியல் களத்துக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை அடிப்படை கட்டமைப்பை வழிநடத்தி அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடை உருவாக்கி அந்த கட்சிக்கான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து அந்த கட்சிக்குன்னு ஒரு மாநாடு போட்டு அந்த கட்சிக்குன்னு ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த கட்சிக்கு என்ன தேவையோ அத்தனை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் சினிமாக்காரன் எனக்கு ஓட்டு போட்டு நான் சொல்கிறாரு, சினிமா மட்டும்தான் பார்த்தியா, நான் வந்து ஒரு தேர்தலில் நடித்தாலும் என் படத்தை பார்த்து இல்லை ஓட்டு போட்டுரு, அவ்வளோதான். இவ்வளோ மட்டுமா விஜய் நான் அரசியல் பேசுகிறாரு. இதை தாண்டி விஜய் நான் எதுவும் அரசியல் பேசலையா? சினிமா மட்டும் காரணங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எப்படி முன்வரீங்க அப்படிங்கிறது என்னுடைய நாலாவது பிரதானமான கேள்வி. சினிமா வழியில் நாங்கள் துணை நிற்கலை, சினிமாவை தாண்டி அப்படிப்பட்ட இடத்த விட்டுட்டு சேவை சார்ந்த சின்னிலையில் இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. பார்த்தீங்களா, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்காருங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காண்டி தான் நான் வேத்து விறுவிறுத்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய நாலாவது மிக முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அஞ்சாவது மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இடதுசாரி அரசியலை முன்னெடுக்கிறாரு, இயக்கங்கள் மூலமாக நலத்திட்ட உதவிகள் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி வச்சிருக்கார். நான் அரசியலுக்கு வந்தது எல்லாரையும் நாய்மாய் வாய் வைக்கிறது கிடையாது, என்னுடைய பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இந்த ரெண்டு விஷயத்தை நான் எதிர்க்கிறது தான், இந்த அரசாங்கங்கள் ரெண்டுமே சரியில்லை, என்னுடைய அரசாங்கம் இங்கே அமைக்கப்பட்டால் சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேரத்துக்கு ஒரு முடிவு சமயத்துக்கு ஒரு முடிவு இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு பொலிட்டிக்கல் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்காரு. இவர் அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள், அரசியல் களத்துக்கு வந்த பிறகு கட்சி ஆரம்பித்த பிறகு மறுமலர்ச்சி நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு கல்வி நிகழ்ச்சி அப்படிங்கிறது இந்த தமிழ் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மறுமலர்ச்சியை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது உங்க கவனத்துக்கு விட்டுறேன். ஏன்னா நீங்களே அந்த விஷயத்தை பாராட்டினீங்க. இப்படிப்பட்ட மறுமலர்ச்சிகளை விஜயனா ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரியார் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எங்கள் தோழர்கள் அத்தனை பேருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் முன்னாடி சைடில் ஒரு புக் இருக்குது, பெரியார் சம்பந்தப்பட்ட புக்கு தான். இந்த புத்தகத்தை நான் ஆழமாகவும் தெளிவாகவும் படிக்க வேண்டிய காரணம் எனக்கு ஏற்படுது. எங்கன்னே எனக்கு அறிமுகப்படுத்தினதுனால தான் இந்த புத்தகத்தை நான் ரொம்ப தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு அரசியலை பேசுகிறான், ஒரு அரசியலுக்குள்ளே பங்கெடுக்கிறான்னா அதற்கு மிக முக்கியமான காரணமாக எங்கள் அண்ணன் இருக்கார். இவரை வந்து சினிமா காரணமாக தான் இருக்கார், சினிமா காரணமாக தான் இவர் இது பண்ணுறாரு அது பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு அரசியலை விதைக்கிறீங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியாக இருக்கும்போது அம்பேத்கரை பார்த்தீங்கன்னா
ஜாதி தலைவராக இருந்தார். உங்களால் அவரை பொது தலைவராக மாற்றவே முடியல. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக கொண்டாடினது மூலமாக இன்றைக்கி அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா பொது தலைவராக மாறுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிறத இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் ஒத்துக்கிட்டாங்க. எங்கள் அண்ணன் எங்கே போய் மாலை போட்டாரோ அதே இடத்துல போய் நீங்கள் மாலை போட்டீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கே தெரியும் எங்கள் அண்ணனை பார்த்து நீங்கள் எப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை. ஸோ சமுதாயமாக பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சியை நோக்கி பயணிக்கிறாரு, இந்த மண்ணுக்கான கொள்கைகளை வச்சிருக்காரு, மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு, பிரச்சனைகளை நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறதுக்கு 1000 காரணங்களை தொடர்ச்சியாக சொல்லிட்டு போகலாம். நீங்கள் சொல்கிற சினிமா மட்டும் காரணம் இல்லை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஆணித்தனமாக சொல்லிடுறேன். மீண்டும் 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 விஜயண்ணா பின்னாடி இந்த யங்ஸ்டர் நிற்கிறதுக்கு சினிமா மட்டும்தான் காரணம்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.